ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஆஸ்ட்ரோ பரக்கண்ண பேசுறேன். இன்னைக்கு மெடிக்கல் அஸ்ட்ராலஜில ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு பத்தி தான் பேச போறோம். இதுக்கு முன்னாடி மெடிக்கல் அஸ்ட்ராலஜி, அதாவது மருத்துவ ஜோதிடம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகள்லாம் முன்னாடி நம்ம போட்டிருக்கோம். அதனுடைய வரிசையில இன்னைக்கு நம்ம டயாபெட்டஸ், ஆங்கிலத்துல வந்து டயாபெட்டஸ் சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து சர்க்கரை நோய், நீரிழிவு நோய் அப்படின்ற விஷயங்கள்லாம் அந்த சொல்லாடங்கள்லாம் பயன்படுத்துவாங்க. இந்த நீரிழிவு நோய் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சர்க்கரை நோய் யாருக்கெல்லாம் வரும், அதற்கு ஒருத்தவங்களோட ஜாதகத்துல எப்படிப்பட்ட காம்பினேஷன் இருந்துச்சுன்னா இது போன்ற நோய் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு அப்படின்றத பார்க்க போறோம். இது ஒரு அவேர்னஸான ஒரு பதிவு தான். இது போன்ற காம்பினேஷன், இது போல விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா முன்னாடியே இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம்ன்றதுக்காக தான் இந்த பதிவுலாம் நம்ம போடுறோம். ஏன்னா இந்த டயபெட்டிஸ் பொறுத்த வரையில தனிப்பட்ட முறையிலையும் வருது, இல்ல வந்து ஜெனட்டிக்கலாவும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. 2 விதமான அமைப்புகள் என்பது சொல்றாங்க. மாறிக்கொண்டே வரக்கூடிய அந்த சூழலுக்கு ஏற்ப நம்மளோட லைஃப் ஸ்டைல டோட்டலா மாறக்கூடிய சுச்சுவேஷன். அதாவது முன்பு இருந்தது வேற. இப்ப முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சாயந்தரம் ஒரு 6, 6:30, 7 மணிக்கு வந்து போய் அந்த படுக்கைக்கு என்பது போயிடுவாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. இரவு நேரம் நள்ளிரவு கூட சுச்சுவேஷன் என்பது போகுது. உணவு என்பது கரெக்டான அந்த உணவு வேலைகளை கரெக்டா என்பது எடுத்துப்பாங்க. ஆனா இப்படி இப்போ வந்து அது மாதிரி கிடையாது. நிறைய ஃபாஸ்ட் ஃபுட், அது மாதிரி ஸ்மார்ட் போன்ஸ் அது நிறைய வந்ததுனால மக்களோட லைஃப் ஸ்டைல டோட்டலா சேஞ்ச் ஆகக்கூடிய சூழல் என்பது வந்ததுனால இது போல நிறைய விதமான வியாதிகள், நோய்கள்லாம் உருவெடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்பது வந்துருச்சு. சரி, இப்ப இந்த விஷயத்து போறதுக்கு முன்னாடி டயபெட்டிஸ் அப்படின்ற என்னன்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் அஸ்ட்ராலஜிக்கல் டேர்ம்ஸ்க்குள்ள நம்ம டீட்டெயிலா போயிடலாம். அதாவது பொதுவாகவே, அதாவது இந்த பிளட்ல இருக்கக்கூடிய இந்த சுகர் லெவல் அதிகமாகும் போது இந்த சர்க்கரை நோய் உருவெடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடும். அதாவது நம்மளுடைய தினமும் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு இருக்குல்ல, அந்த உணவு போய் நம்மளோட பிளட்ல அந்த பிளட் சுகரா, அதாவது குளுக்கோஸா போய் ஸ்டோர் என்பது ஆகும். அந்த குளுக்கோஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தினமும் செய்யக்கூடிய அந்த செயல்கள், ஆக்டிவிட்டிஸ் என்பது அந்த குளுக்கோஸ், இது அதான் சத்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அந்த பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் தான் வந்து குளுக்கோஸ் சொல்லக்கூடியது. அந்த குளுக்கோஸை வந்து பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் சரி விகிதத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது ஒரு விதமான ஹார்மோன், அதுதான் இன்சுலின் அப்படின்ற ஹார்மோன். அப்ப அந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா போதுமான அளவுல செய்ய உற்பத்தி என்பது ஆகாத பட்சத்துல இந்த சர்க்கரை நோய், டயபெட்டிஸ் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் உருவெடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடும். அப்ப இந்த இன்சுலின் என்ற ஹார்மோன் என்பது ஜோதிட ரீதியாக சுக்ரன்றதான் வந்து ஹார்மோன் சார்ந்த எல்லா விஷயத்துக்கும் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. சரி, சுக்ரன் எப்படி இருக்குன்ற அடுத்த கட்டமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த இன்சுலின் என்ற ஹார்மோன் என்பது பேன்கிரியாஸ், ஆங்கிலத்துல பேன்கிரியாஸ் சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து கணையம் என்று சொல்லுவாங்க. அந்த உறுப்புலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்சுலின் என்ற ஹார்மோன் உற்பத்தி என்பது ஆகும். அப்ப இந்த ஒரு சில காரணத்தினால இந்த இன்சுலின் ஹார்மோன் சரியாக உற்பத்தி ஆகக்கூடிய சுச்சுவேஷன் இல்லாத போது என்ன ஏற்படும், அப்ப இந்த பிளட்ல நம்ம சாப்பிடும் போது அந்த உணவுல அந்த பிளட்ல வந்து ஏறக்கூடிய சுகர் லெவலை டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய வேலை என்பது பண்ண முடியாத சுச்சுவேஷன் என்பது பாடிக்கு என்பது கொடுத்துரும். அந்த இன்சுலின் வந்து போதுமான அளவு உற்பத்தி என்பது ஆகாத ஒரு காரணத்தினால அப்ப என்ன ஏற்படும்னா சாப்பிட்டுட்டே இருப்போம், அந்த அந்த பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் கண்டென்ட் லெவல் வந்து அதிகமாகி கொண்டே போகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த டயபெட்டிஸ் அப்படின்ற சுச்சுவேஷன் என்பது வந்துடும். இப்ப நம்ம ஜோதிட ரீதியாக 5ஆம் பாவத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி எந்த ஒரு நோய் சார்ந்த விஷயமா இருந்தாலும் இல்ல எந்த டாபிக்கா இருந்தாலும் சரி, அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியா லக்ன பாவம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப லக்ன பாவம் என்பது நோய் எதிர்ப்பு சக்தியை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நம்ம உடம்ப வந்து கவசம் போல பாதுகாக்கக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தி தான். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போதுதான் வந்து எல்லா விதமான நோய்களும் நம்ம பாடி என்பது அட்டாக் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடும். அப்ப நம்ம பாடியை வந்து ஒரு ஷீல்டு போல காப்பாற்றக்கூடியது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த இம்யூன் பவர் என்பது சொல்லுவாங்க. அப்ப அந்த லக்ன பாவம் யாருக்கெல்லாம் வீக்கா இருக்கோ, லக்னத்திலே வந்து 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, பொதுவாகவே இந்த 6, 8, 12ஆம் அதிபதிகள் என்பது நோய் ஸ்தானம் எடுத்துக்கலாம். அது என்ன காரணம் நெக்ஸ்ட் நான் சொல்றேன். அப்ப லக்னத்துல வந்து 6ஆம் அதிபதி, இப்ப எக்ஸாம்பிளுக்கு மேஷ லக்னம் எடுத்துங்களேன், புதன் வந்து 6ஆம் அதிபதியா வருவாரு, செவ்வாய் வந்து 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி குரு. அப்ப இந்த கிரகங்கள் மேஷ லக்னத்தை இருக்கும்போது மேஷ லக்னக்காரங்களுக்கு பொதுவாக உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறேன், எந்த லக்னக்காரர்களா இருந்தாலும் லக்னத்துல 6, 8, 12ஆம் அதிபதிகள் இருந்தாலோ, இல்ல லக்னாதிபதி 6, 8, 12ஆம் அதிபதிகளோட சேர்க்கையில, இல்ல 6, 8, 12ஆம் அதிபதியோட பார்வையில லக்னாதிபதி இருந்தாலும், இல்ல அதனுடைய நட்சத்திர சாரத்துல ஏதோ ஒரு வகையில நேர்முகமாக மறைமுகமாக அதோட தொடர்பில் இருக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்லா விதமான நோய்களும் உருவெடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடும். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் லக்ன பாவத்தை நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் தனிப்பட்ட முறையில எந்த நோய் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப இந்த டயபெட்டிஸ் அப்படின்ற போது, சர்க்கரை நோய் என்பது 5ஆம் பாவத்தை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். 5ஆம் பாவம் தான் லிவர், பேன்கிரியாஸ் அப்படின்ற உறுப்புகள் எல்லாம், கணையம் போன்ற உறுப்புகள் 5ஆம் பாவம் வந்து காரகத்தமாக வைத்திருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கு. அப்ப 5ஆம் அதிபதி நிலைமையை வைத்து கணையத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த இன்சுலின் என்பது அதை தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்பட்டு டயபெட்டிஸ் உருவெடுக்கணும்னா அந்த 5ஆம் அதிபதி கெட்டுறக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துருக்கோம். அப்ப அந்த 5ஆம் அதிபதி யாருடைய ஜாதகத்துல 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதியுடைய காம்பினேஷன்ல சேர்க்கையில இருந்தாலோ, இல்ல 6, 8, 12ஆம் பாவத்துல இருந்தாலோ அந்த கணையம் சார்ந்த பிரச்சனை, அதாவது அந்த இன்சுலின் போதுமான அளவு உற்பத்தி இல்லாம டயபெட்டிஸ் உருவெடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துரும். ஏன் இந்த 6, 8, 12ஆம் பாவம் நோய் சொல்றாங்கன்னா, 6ஆம் பாவம் என்பது
நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு சார்ந்த விஷயம் சொல்லக்கூடிய நம்ம மேக்ஸ் வரக்கூடிய நோய்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஜெனட்டிக்கலா அப்படி இல்லைன்னா வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஃபுட்டுனால வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அதனாலதான் நமக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் வந்து வயிற்றுல அந்த என்ன சாட்டிங்ன்றது டாக்டர் வந்து கேட்பாங்க. அதனால 6ஆம் பாவத்தை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். 8ஆம் பாவம் என்பது 6 வந்து விருத்தி பண்ணிடும். கொடிய நோய் வந்து கொடிய நோயா உருவெடுக்கக்கூடியது, வலி வேதனைகளை தரக்கூடியது 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் என்பது மர்ம உறுப்பை குறிக்கக்கூடிய விஷயம். அதே போல 12ஆம் பாவம் என்பது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேறக்கூடியது 12ஆம் பாவத்தின் காரகத்துவம். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நோய் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பொதுவாக யாருக்கா இருந்தாலும் அப்ப அந்த நோய் என்ன விதமான நோய் என்பதை டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்களா, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்களா. அதனாலதான் இது போல விஷயங்களா சொல்றாங்க. அதுக்காக தான் 8, 12ஆம் பாவத்தையும் நம்ம வந்து நோய் ஸ்தானங்கள் என்று எடுத்துக்கிறோம். அப்ப பொதுவாகவே அந்த கணையத்தை அந்த லிவரை சொல்லக்கூடிய அந்த 5ஆம் அதிபதி 6, 8, 12ஆம் அதிபதியில தொடர்பு ஏற்படும் போது இது போல சக்கரை நோய் உருவெடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். கூடுதலாக நம்ம குரு என்ற கிரகத்தை நம்ம வந்து பார்க்கணும். குரு ராகு, குரு கேது, குரு சனி காம்பினேஷன் இருந்து லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் பாவத்தில் இருந்தாலும் அந்த லிவர் சம்பந்தப்பட்ட லிவர்ஸ் தான் வந்து மெட்டபாலிசம், பாடியோட மெட்டபாலிசமே லிவர் அப்படின்ற விஷயம் தான். ஒன்னும் அந்த பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் லெவலை ரெகுலேட் பண்ணக்கூடிய லிவரோட வேலை தான். அப்ப பேன்கிரியாஸை போலவே லிவர் வந்து கெட்டு இருக்கும் பட்சத்திலையும் அவங்களுக்கு டயபெட்டிஸ் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்துடும், சக்கரை நோய் போன்ற விஷயங்கள்லாம். அப்ப குருவும் அதே போல 5ஆம் அதிபதியும் ராகு கேது சனி காம்பினேஷன் ஏற்பட்டு லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபதிகளையோ இல்ல 6, 8, 12ஆம் ஸ்தானங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த சக்கரை நோய் உருவெடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கூடுதலாக சுக்கிரனையும் நம்ம வந்து பார்க்கணும். ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். ஏன்னா உடல்ல இருக்கக்கூடிய எந்த ஹார்மோன் சார்ந்த விஷயம் சுக்கரன் தான். அப்ப இந்த சுக்கரன் ராகு, சுக்கரன் கேது, சுக்கரன் சனி காம்பினேஷன் இருந்தாலும் இல்ல சுக்கரன் வந்து தான் இந்த நட்சத்திரம் உபநட்சத்திர அடிப்படையில ராகு கேது சனி காம்பினேஷன் ஏற்பட்டு பாவங்கள் 6, 8, 12ஆம் அதிபதி தொடர்புகள் இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு இந்த ஹார்மோன்ஸ் இன்சுலின் போன்ற ஹார்மோன்கள் குறைபாடு ஏற்பட்டு அதன் மூலமாக சக்கரை நோய் உருவெடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து கொடுத்துரும். 9ஆம் பாவத்தை நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா 9ஆம் பாவம் சில டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெனட்டிக்கலா வந்துடும். இவங்களுக்கு எல்லாமே நார்மலா தான் இருக்கும். இவங்க அதிகமா சுகர் எடுத்துக்க மாட்டாங்க, இல்ல அவங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல் வந்து நார்மலான லைஃப் ஸ்டைலா தான் இருக்கும். சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடுறது, தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குறது, இது போல விஷயம் கரெக்டா தான் இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கும் சக்கரை நோய் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வருது. அதுக்கான காரணம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலா டிரான்ஸ்ஃபர். சில பேர் அப்பாவுக்கு இருக்கலாம், இல்ல வந்து அம்மாவுக்கு இருக்கலாம், இல்ல தாத்தா, இல்ல அது போல வந்து ஜெனட்டிக்கலா யாருக்கா இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து கரெக்டான இவங்க லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருந்தாலும் அவங்களுக்கு இது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால 9ஆம் பாவத்தை நம்ம வந்து பார்க்கணும். அந்த 9ஆம் அதிபதியோடு சுக்கிரன் காம்பினேஷன் இருந்து அதே போல 6, 8, 12ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்கும்போது அவங்களுக்கு ஜெனட்டிக்கலா இந்த வியாதி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் வந்து கொடுத்துரும். இது போல பல விதமான விஷயங்களை பார்த்துட்டு தான் இந்த விஷயத்த நம்ம தீர்மானமா சொல்ல வேண்டியது இருக்கு. இதெல்லாம் முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா டயபெட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் என்னுடைய இந்த அஸ்ட்ராலஜிக்கலா ஜோதிட ரீதியா வந்து கன்சல்டேஷன் கேட்க வரும்போது ரேரான சில விஷயமாக சின்ன பிள்ளைகளுக்கும் டயபெட்டிஸ் இருப்பதற்கான சூழல்கள் உருவெடுக்குது. பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு இருக்கிறது அதிகமா இருக்கும். ஆனா சின்ன பிள்ளைகளுக்கு ரேரா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஜெனட்டிக்கலா சில நேரத்தில் வரக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துரும். இது எல்லாமே இது போல சூழல்கள் தான். அப்ப 9ஆம் பாவம் வந்து ஜெனட்டிக்கலா டிரான்ஸ்ஃபர் ஆமா இல்லையான்ற சொல்லக்கூடியது. இது எப்ப வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட கிரகத்தின் தசை வரும்போது, புத்திகளோட தசை வரும்போது, அந்த புத்திகள் வரும்போது அறிகுறிகளை காட்டும். ஆனா தசை வரும்போது அந்த வியாதி வந்து பெரும் வியாதியாக வந்து பெரிய பெரிய பிரச்சனை வருவதற்கான சுச்சுவேஷன் கொடுத்துரும். ஏன்னா டயபெட்டிஸுக்கு கியூர் இல்லை, அதுக்கு எந்த விதமான ரெமடியும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாலும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல சில விஷயங்களை வந்து டயட்டை ஃபாலோ பண்றது, எக்ஸசைஸ் பண்றது, சில விஷயத்தின் மூலமாக அதை குணப்படுத்தலாம் அப்படின்ற விஷயங்களும் சொல்றாங்க. இப்ப பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையா போகுமா இல்லையான்றதை நம்ம லக்ன பாவத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், லக்ன பாவம் நோய் எதிர்ப்பு சக்தியை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்ப லக்னாதிபதி ஒற்றைப்படை பாவங்கள் லக்னத்துக்கு சப்ளாடா வரக்கூடிய கிரகம் தான் நட்சத்திர உபநட்சத்திரம் மூலமாக 1, 3, 5, 7, 9, 11 இது ஒற்றைப்படை பாவங்கள் தொடர்படுச்சுன்னா அவங்களுக்கு பெரிய விதமான ப்ராப்ளம் எதுவும் போகாது. ஏன்னா சில பேருக்கு டயபெட்டிஸ் அதிகமாகி கையை வந்து கட் பண்ணி எடுக்கிறது, காலை கட் பண்ணி எடுக்கிறது, இது போல சுச்சுவேஷன் எல்லாம் நிறைய உருவக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும், பார்த்திருப்பீங்க. அப்ப அது போல பெரிய அளவுக்கு போகக்கூடிய சுச்சுவேஷன் இல்லாம கண்ட்ரோலா இருக்கணும்னா லக்ன பாவம் வந்து ஒற்றைப்படை பாவங்கள் தொடர்புச்சுன்னா அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா போலாம். எல்லாமே நார்மலா அவங்க வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. டயட் மூலமா, எக்ஸசைஸ் மூலமா அது மேனேஜ் பண்ணிப்பாங்க, மெடிசன் மூலமா மேனேஜ் பண்ணிப்பாங்க. இதற்கு ஏதாவது ரெமடி இருக்கா, அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியா ஸ்பிரிச்சுவலா ஏதாவது ரெமடி இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம டீடைலா அனலைஸ் பண்ணி நவகிரக கொடுப்பனைகளை பார்த்து எந்த கிரகம் அவங்களுடைய ஜாதகத்துல ஒற்றைப்படை பாவங்களை வந்து தொடர்பு பெற்றிருக்கு. பொதுவாகவே 1, 3, 5, 7, 9, 11 ஒற்றைப்படை பாவங்கள். இந்த பாவங்கள் என்பது அதாவது எந்த விதமான நோய் இருந்தாலும், நோய் தொல்லைகள்னாலும் அதை விடுதலை தரக்கூடியது இந்த ஒற்றைப்படை பாவங்கள் தான்.
ஹெல்த்தியான பாவங்கள் சொல்லுவாங்க ஜோதிடத்துல. ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொண்ட கிரகத்தோட அதிதேவைகளை வழிபாடு பண்ணும்போது அதுல இருந்து ஒரு நிவர்த்தி என்பது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்த பதிவை எடுத்து முடித்துக் கொள்கிறேன். மெடிக்கல் அஸ்ட்ராலஜில மெடிக்கல் டிசீஸ் சம்பந்தப்பட்ட வகையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா தனிப்பட்ட முறை எங்கிட்ட கன்சல்டேஷன் கேட்குவாங்க. ஏன்னா அன்றாடம் நிறைய பேருக்கு சார்ந்த வகையில் கன்சல்டேஷன் பத்தி கொடுத்துட்டு இருக்கிறேன். மேலும் ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன், நியூமராலஜி சார்ந்த கன்சல்டேஷன், எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம். இன்னும் நிறைய பதிவுகளை நான் போட்டிருக்கேன். எல்லாமே ஆஸ்ட்ரோ பரக்கன பிளேலிஸ்ட் என்பது இருக்கு. அந்த பிளேலிஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நான் கொடுக்குறேன். அது மூலமா போய் ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் பாருங்க. மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பரக்கன. நன்றி, வணக்கம்.